ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு ஹெட்ஃபோன். அது என்ன ஹெட்ஃபோன் பார்த்தீங்கன்னா போட். ஸோ இந்த போட்டோட ஹெட்ஃபோன் இதோட மாடல் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேஸ் 242 இதோட ஹெட்ஃபோனு. நான் வந்து இன்றைக்கி ஃப்ளிப்கார்ட்டில் பிக் பில்லியன் டேல்ஸில் வந்து நான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன் இந்த ஹெட்ஃபோனு. இது வந்து என்னோடய பர்சனல் யூஸ்க்காக நான் வாங்கலை, ஒருத்தவங்களுக்காக நான் வாங்கினேன். ஸோ வந்து இந்த ஹெட்ஃபோனு வந்து கண்டிப்பாக எனக்கு வந்து இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. ஏன்னா இதில் வந்து ஒரு வாட்டர் ரெசிஸ்டன்ட் கோட்டிங்லாம் இருக்கான், ஒரு சுருக்கு பையெல்லாம் கொடுத்துருக்காங்களாம். ஸோ இது மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் நிறையா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஹெட்ஃபோன் எப்படி இருக்குதுன்னு கொஞ்சம் எனக்கு ஈகராக இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு ஸ்போர்ட் மோடு, ஒரு ஒர்க் அவுட் மோடு ஹெட்ஃபோன்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அந்த ஏர் டைட்லாம் இருக்கும் அப்படின்னு மாதிரி நிறைய அந்த ஹெட்ஃபோனில் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ப்ரைஸிங் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நார்மலாக வாங்கினீங்கன்னா நீங்கள் 500 600 700 கூட விற்கிறாங்க இந்த ஹெட்ஃபோனு. நான் வந்து இன்றைக்கி பிக் பில்லியன் டேஸில் நல்ல ஒரு சீப்பரான ஒரு ரேட்டில் எனக்கு வந்து இந்த ஹெட்ஃபோன் கிடச்சிச்சு. ஸோ இந்த ப்ரைஸிங் எல்லாமே உங்களுக்கு நான் வீடியோ ஃபைனலில் சொல்கிறேன் என்ன ஏதுன்னு. அதே மாதிரி இதோட பையிங் லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். ஸோ அது மூலம் வாங்கினீங்கன்னா ஒரு சில ஆஃபர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி கீழே நம்மளோட சோஷியல் நெட்வொர்க்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள் ரெகுலராக. அதே மாதிரி எப்பயும் போல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க, ஷேர் பண்ணுங்கள். எதுவும் மிஸ்டேக்காக இன்னும் வீடியோஸ் இன்னும் நல்லா பண்ணணும் அப்படின்னுச்சுன்னா உங்கள் கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக கீழே நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ தாராளமாக உங்கள் கமெண்ட் செக்ஷனில் கீழே சொல்லுங்கள். ஸோ அடுத்து இந்த ஹெட்ஃபோனில் வேறு என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குதுன்னு ஒரு அன்பாக்சிங் போட்டுட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ வெயிட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த போட் 242 சீரீஸ் இதாங்க அதோட சுருக்பையே. ஸோ சுருக்பை நிஜமாகவே சூப்பராக இருக்குல்ல, பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் போட்டுன்னு சொல்லிட்டு ஒரு சுருக்பை மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ சுருக்பை சூப்பராக இருக்குது. ஸோ இந்த போட்டில் உள்ள பவுச்சு பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் நல்ல காம்பினேஷனில் இருக்குது. அதே மாதிரி நல்ல ஒரு வெல்வெட் துணி மாதிரி கொடுத்துருக்காங்க. நான் ஆர்டர் பண்ணது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி க்ரீன் கலர் உள்ள ஒரு ஹெட்ஃபோன் தான் நான் ஆர்டர் பண்ணேன். ஸோ நிஜமாகவே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. கலருமே பட்டை கலப்புது, நல்லா இருக்குது. இருட்டில் பார்த்தாலும் கலர் வந்து நல்லா சூப்பராக இருக்குது. இல்லை நிறைய கலர் வேரியன்ட்ஸ்லாம் இருக்குது. ஏதோ கிளிப்லாம் கொடுத்துருக்காங்க, ஏதோ காலர் கிளிப் மாதிரி இது மாதிரி காலர் கிளிப் மாதிரிலாம் நிறையா கொடுத்துருக்காங்க இந்த ஹெட்ஃபோனு. ஸோ இந்த ஹெட்ஃபோனில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இதில் ரைட்டு லெஃப்ட்டு ஸோ இது மாதிரி நிறையாலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம காதில் மாட்டிடுவோம். ஸோ காதில் மாட்டிட்டேன். சுத்தமாக வெளியில் இருக்கிற சரௌண்டிங்கே எனக்கு சுத்தமாக கேட்கல. ஆமாம், நல்லா ஏர் டைட்டாக இருக்குது இந்த ஹெட்ஃபோனு. ஸோ இந்த ஹெட்ஃபோனில் பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு கிளாரிட்டியாக இருக்குது. ஏன்னா இந்த மைக்ரோஃபோனில் நம்ம கனெக்ட் பண்ணோம்னா நான் பேசுகிறது எனக்கே கேட்கும். ஸோ அது மாதிரி நல்லா கிளாரிட்டியாக இருக்குது இந்த ஹெட்ஃபோனு. இது மாதிரி நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க இந்த ஹெட்ஃபோன் பொறுத்தளவு. இந்த ஹெட்ஃபோன் வந்து ஏற்கனவே பார்த்துட்டிங்கன்னா ஏற்கனவே அவங்க வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ எனக்கு இப்போ தான் என் கண்ணில் ரொம்ப உறுத்துச்சு. பேசிக்காக இந்த போட் வந்து ஏன் வாங்கலை நினச்சிங்கன்னா சைனா ப்ராடக்ட்டுங்க. ஏன்னா இங்கே வந்து சைனாவில் மேட் பண்ணி இந்தியாவில் மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. ஸோ அதனாலே பார்த்துட்டிங்கன்னா எனக்கு இந்த போட் சீரீஸ் பிடிக்கல எனக்கு. இருந்தாலும் சரி வாங்குவோம் அப்படின்னு தான் ஒரு இதில் வாங்கினேன். அதே மாதிரி பின்னாடி அவங்க டிசைன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக கொடுத்துருக்காங்க. மேக்னெட்டிக்னா இல்லை, இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு மேக்னெட்டிக்லாம் இல்லை, எல்லாமே பிளாஸ்டிக், ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் தான். வயரை தவிர்த்து மீது எல்லாமே பிளாஸ்டிக்கு. இங்கே வால்யூம் கண்ட்ரோல்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க இந்த ஹெட்ஃபோனு. இந்த ஹெட்ஃபோனில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு 3 டைப்பாக வந்து நான் செக் பண்ண போகிறேன். ஏன்னு பார்த்துட்டிங்கன்னா மியூசிக் செக் பண்ண போகிறேன், ஓகேவா. இதில் வந்து ஏன் பார்த்துட்டிங்கன்னா எதில் செக் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜியோ மியூசிக்கில் செக் பண்ண போகிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எல்லாமே ஜியோ சிம் யூஸ் பண்ணிட்டுருக்கோம். ஸோ ஜியோ மியூசிக்கில் நம்ம செக் பண்ண போகிறேன். செகண்ட் பார்த்துட்டிங்கன்னா அமேசான் மியூசிக்கில் செக் பண்ண போகிறேன். அமேசான் மியூசிக்கில் நம்ம செக் பண்ண போகிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக நம்மளோட டிவைஸ், இந்த டிவைஸில் நம்ம டேரெக்டாக நான் செக் பண்ண போகிறேன். செக் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது, எந்தெந்த இதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு தான் உங்களுக்கு நான் ரிவ்யூவில் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ அதெல்லாம் செக் பண்ணுற அடுத்த வீடியோ வருது. ஸோ அதெல்லாம் அதுக்கு முன்னாடி இந்த ஒரு அன்பாக்சிங்கை பார்த்துட்டு நீங்கள் வீடியோக்குள்ளே வாங்க. ஸோ இதான் அந்த பாக்ஸு, ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் போட்டது இந்த ஹெட்ஃபோனு. ஸோ ஓப்பன் பண்ணிடுவோம் பாக்ஸை. ஸோ ஓப்பன் பண்ணோன்னு பார்த்துட்டிங்கன்னா உள்ளுக்குள்ள நம்மளுக்கு ஹெட்ஃபோன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸை ஓரத்தில் வச்சுருவோம். ஸோ இந்த பாக்ஸை பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்போர்ட்டி லுக்காக கொடுத்துருக்காங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் வியரபிள் ஒரு ஹெட்ஃபோன். ஸோ இந்த ஹெட்ஃபோன் எங்கெங்கே யூஸ் ஆகலாம் பார்த்திங்கன்னா மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாக்கிங்கு ஸோ இது மாதிரி ஒர்க் அவுட் பண்ணும்போது இந்த ஹெட்ஃபோன் வந்து நல்லா பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸோட 360 டிகிரி பார்த்துரும். ஸோ இதான் ஃப்ரண்ட் வியூவு. ஸோ போட்டு ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்துட்டிங்கன்னா இதில் வந்து மெயினாக அந்த நம்ம காதில் ஏர்பட்ஸு அது மாதிரி ஐபிஎஸ்
X4 வாட்டர் ரெசிஸ்டண்ட்டு, அப்புறம் ஒரு ஒரு சுருக்கு பை மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்து ஒரு சின்ன ஒரு கிளிப் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ சைடில் போல்ட்டுன்னு போட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா மெயின் அதில் வந்து ஹெச்டி சவுண்டு அப்படின்னு வரும்னு சொல்லியிருக்காங்க. 3.5 ஆடியோ ஜாக்கு, ஸோ இசிஎஸ்எஸ் வால்யூம் ராக்கெட்ஸு, பாஸ் அண்ட் ப்ளே பட்டன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கேபிள்னு பார்த்துட்டிங்கன்னா நல்லா ஸ்டேடியான கேபிள் கொடுத்துருக்காங்க. டைனமிக் ட்ரைவ் பார்த்திங்கன்னா இந்த ட்ரைவ் பார்த்துட்டிங்கன்னா ஒரு 10mm ட்ரைவ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடுவோம். அதுக்கு முன்னாடி பார்த்துட்டிங்கன்னா கீழே வந்து பார்த்துட்டிங்கன்னா எங்கே டிசைன் பண்ணது மேனுஃபேக்சர் பண்ணதுன்னு பார்த்துருவோம். ஸோ இங்கே பார்த்தாலே தெரியும், டிசைன் பை யூஎஸ், டிசைனில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து மேனுஃபேக்சர்டு பார்த்துட்டிங்கன்னா சைனா, 1 இயர் வாரண்டி கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து இம்போர்ட்டட் தான் பண்ணி நம்மளுக்கு பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த இது வந்து மேனுஃபேக்சர் பார்த்திங்கன்னா சைனாங்க. ஏன்னா நம்மளுக்கு மேக்ஸிமம் எல்லாமே தெரியும். ஸோ போட்டு இதோட ஹெட்ஃபோன் எந்த ஃபோன் வாங்கினாலும் எல்லாமே சைனாவில் தான் மேனுஃபேக்சர் பண்ணது. ஸோ அதே மாதிரி கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு பார் கோடு இது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான் இந்த பாக்ஸோட 360 டிகிரி. இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். அந்த பெட்டிக்குள்ளே வந்து எடுத்தாச்சு, அது ஓரத்தில் வச்சுருவோம். ஸோ உள்ளே பார்த்துட்டிங்கன்னா இது வந்து க்ரீன் கலர் உள்ள ஹெட்ஃபோன். ஸோ இந்த ஹெட்ஃபோனை எடுத்துருவோம், எடுத்துகிட்டு கீழே வச்சுருவோம். உள்ள பாக்ஸில் பார்த்திங்கன்னா வேறு ஏர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ஏர் டிப்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு 2 சைஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்துட்டிங்கன்னா அந்த சுருக்கு பை, ஸோ போட்டுன்னு சொல்லிட்டு ஒரு சுருக்கு பை மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா இருக்குது. இந்த சுருக்கு பை பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு, சூப்பராக கொடுத்துருக்காங்க அந்த சுருக்கு பை. அடுத்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட சென்னை சூப்பர் கிங்ஸோட கொடுத்துருக்காங்க. ஸோ ஏற்கனவே நம்ம கப் அடிச்சிட்டோம், சென்னை சூப்பர் கிங்ஸ். இது மாதிரி இதில் வந்து உள்ளுக்குள்ளே பார்த்துட்டிங்கன்னா உள்ளுக்குள்ளே எல்லாமே இருக்குது. கேட்க என்னென்ன, அதாவது இதில் நாங்கள் என்னென்ன வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி ஒரு கைடன் மாதிரி கொடுத்துருக்காங்க. போட்டு இது மாதிரி ஸ்பீக்கர்ஸு, ஸோ இது மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க ஆட்ஸ்லாம் இது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து ஓட்ட வச்சுருவோம். அடுத்து பார்த்துட்டிங்கன்னா அடுத்து வாரண்டி கார்டு. ஸோ இது மாதிரி ஒரு வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து பார்த்துட்டிங்கன்னா இதில் வந்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அவங்க இதில் போயிட்டு நம்ம ஹெட்ஃபோனுக்கு வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறோம்னா நம்மளோட வாரண்டி கார்டு ரிஜிஸ்டர் ஆகிரும். ஸோ அடுத்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. போட் அப்படின்னு போட் தி ஹெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டிக்கர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான் இதுக்குள்ளே. அடுத்து நம்ம மெயினாக பார்க்க போகிறது ஹெட்ஃபோன். ஸோ ஹெட்ஃபோன் எப்படிங்க இருக்குது அதுதான் நம்ம வந்து அடுத்து மெயினாக பார்க்க போகிறோம். நம்ம ஹெட்ஃபோன் இருக்குது அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து கேபிள்லேருந்து ஆரம்பிப்போம். ஸோ கேபிள் பார்த்துட்டிங்கன்னா உள்ளுக்கு இதுக்கு மேலே ஒரு கோட்டிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் வீடியோவில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இதில் பார்த்துட்டிங்கன்னா மேலே உள்ள வயர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு கேபிள் மாதிரி கோட்டிங் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி சைடில் வந்து அவங்க லோகோ கொடுத்துருக்காங்க. ஏர் டிப்ஸ் ஃபுல்லாமே பிளாஸ்டிக்கில் தான் மேட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாமே பிளாஸ்டிக்கில் தான் மேட் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த ஒரு டெக்ஸ்டர் ஃபினிஷோ எந்த ஒரு ஃபினிஷோ இதில் வந்து கிடையாது. அதே மாதிரி கீழே 3.5 ஆடியோ ஜாக்குமே நல்ல ஒரு சூப்பரான ப்ரீமியமாக இருக்குது. அது மாதிரி கீழே அவங்களோட சிம்பிள் போட்டுன்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த கிளிப்பு ஒன்று, ஸோ இந்த கிளிப் வந்து இதிலே ஃபிட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதில் வந்து இந்த கிளிப்பில் இப்படி நம்ம உள்ளே மாட்டி வச்சுக்கலாம். மாட்டி வச்சுட்டு நம்ம காலர் கிளிப் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இல்லை வால்யூம் ராக்கர்ஸ். ஸோ வால்யூம் ராக்கர்ஸும் இங்கே வந்து ஃபுல் பிளாஸ்டிக்கில் தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த ஒரு இதிலே மார்க் மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ கிளிக்கிங்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கு. பாஸ் அண்ட் பட்டனு, ஸோ வால்யூம் அப் அண்ட் டவுனு. ஸோ நம்ம வந்து ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். இந்த ஹெட்ஃபோன் வந்து நிஜமே ஒரு நல்ல லுக்காக இருக்குது. இதோட ப்ரைஸிங்க்கு ஏற்ற மாதிரியும் நல்லா இருக்குது. அதே மாதிரி லென்த் எப்படி இருக்குதுன்னு பார்த்துருவோம். ஸோ லென்த்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு யூஸ் பண்ணுற அளவுக்கு நல்ல ஒரு லென்த்தாக தான் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா இதில் வந்து டூயல் இதில் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ சிங்கிளாக வராமல் ஸோ இது மாதிரி டபுள் சைடு யூஸ் பண்ணுற மாதிரி நல்ல ஒரு ஃப்ரீக்வன்சியாக, இந்த மாதிரி டபுள் சைடு யூஸ் பண்ணுற மாதிரி நல்ல ஒரு ஃப்ரீக்வன்சியாக. இந்த ஹெட்ஃபோனில் பார்த்துட்டிங்கன்னா இப்போ ஃபுல்லாக வச்சுருக்கேன். 100% இருக்குது. சுற்றி சரௌண்டு வந்து உங்களுக்கு நாய்ஸே கேட்கல. நல்ல ஒரு ஏர் டைட்டாக இருக்கிறனால காது வலிக்கலை. ஃபஸ்ட்டு வந்து இவ்வளோ ஃபுல்லாக இருக்கிறனால காது வலிக்க ஒரு சில ஹெட்ஃபோனு. ஸோ வந்து காது வலிக்கலை. அதே மாதிரி ஃபுல் பேஸ் தான். அதுக்கப்புறம் வாய்ஸ் கிளாரிட்டி இல்லாமல் போச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. வாய்ஸ் கிளாரிட்டி ஓரளவுக்கு தெரியுது. இருந்தாலும் பேஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பேஸ் தான் ஃபுல்லாக இந்த ஹெட்ஃபோனை பொறுத்தளவுக்கு கவர் ஆகுது. நான் அந்த 3 மியூசிக் பிளேயரில் யூஸ் பண்ணும் போதும் நல்ல எஃபெக்ட் நல்லா இருந்துச்சு. யூடியூப்லேயே நிஜமாக நான் எதிர்பார்க்கல இவ்வளோ தூரம் எஃபெக்ட் இருக்குமான்னு. நல்ல ஒரு எஃபெக்டாக இருக்குது இதில் பொறுத்தளவு. ஸோ மெலோடி மோகன் சாங்ஸு, ஸோ மோகன் அண்ட் இளையராஜா கிட்ஸு.
ஸோ சூப்பராக இருக்குது. நம்ம வால்யூம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். உங்களுக்கு அதில் பார்த்தாலே தெரியும் ஒர்க் ஆகுதா. ஸோ இது மாதிரி நம்ம ஹெட்ஃபோனில் உள்ள வால்யூம் ராக்கர்ஸ் யூஸ் பண்ணாலும் ஓரளவுக்குல சூப்பராக ரெஸ்பான்சிபிளாக இருக்குது. நல்லா கிளிக்கிங் எஃபெக்ட்ஸாக இருக்குது. ஸோ பாஸ் ஆன் பட்டன் நம்மளுக்கு வந்து இது வந்து பெரிய பெனிஃபிட்டாக இருக்கும். ஒரு வட்டம் நம்ம மொபைல் எடுக்க தேவையில்லை, வால்யூம் குறைக்கணும்னா இது பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ நம்ம ஹெட்ஃபோன்லேயே நம்ம பண்ணிக்கலாம். மொபைல் பாக்கெட்டில் இருந்தாலும் ஸோ நம்ம வந்து இதிலே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், மெயின்டைன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ 100% வச்சாலும் இதில் வந்து பார்த்திங்கன்னா சவுண்டு வந்து வெளியில் வரைக்கும் வரலை, ரொம்ப லைட்டாக தான் கேட்குது. ஒரு சில ஹெட்ஃபோன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா சவுண்ட் ஃபுல்லாக வச்சா வெளியில் வரைக்கும் அலறும். ஸோ அது மாதிரிலாம் இதில் வந்து இல்லை, லைட்டாக தான் இருக்குது. உங்களுக்கு வெளியில் இதில் இந்த கேட்டாலே உங்களுக்கு தெரியும், வெளியில் லைட்டாக தான் கேட்கும். ஸோ அது மாதிரி ஒரு நல்ல எஃபெக்டில் கொடுத்துருக்காங்க இந்த ஹெட்ஃபோனு. ஸோ ஓவரால் இந்த ஹெட்ஃபோன் பார்த்துட்டிங்கன்னா இதில் ஒரு பாசிட்டிவ் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, கண்டிப்பாக வந்து ஒரு ஸ்போர்ட்ஸு, ஒரு ஜிம் மேன்ஸு, ஸோ அவங்களுக்குலாம் வந்து கண்டிப்பாக அந்த ஹெட்ஃபோன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்ல ஒரு பேஸ் இருக்குது. ஸோ அதனால் ஒர்க் அவுட் பண்ணும் போதோ இல்லை ஒரு ரன்னிங்கோ ஒரு ஜாக்கிங் போகும்போது நல்ல ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த ஹெட்ஃபோனில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் கிடையாது, இதில் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, எனக்கு வந்து இந்த பிளாஸ்டிக் பெல்ட் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஸோ பிளாஸ்டிக் வந்து கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். ஏன்னா டிசைன் நல்லா தான் இருக்குது, வித்தியாசமாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இருந்தாலும் பிளாஸ்டிக் பெல்ட் இருக்கிறனால கொஞ்சம் எனக்கு பிடிக்கல. ஸோ இது மாதிரி ஏதாச்சும் ஒரு மெட்டலு, ஸோ இது மாதிரி வுட்டன் ஒர்க் மாதிரி ஏதாவது கொடுத்துருந்தாங்களும் நல்லாயிருக்கும். ஏன்னா 10mm டிரைவ் கொடுத்துருக்காங்க இதை பொறுத்தளவு. ஸோ 10mm டிரைவ்னால அதுக்கேற்ற மாதிரி ஒரு 10mm டிரைவு. ஸோ அதனால் நல்ல ஒரு எஃபெக்டாக இருக்குது இந்த ஹெட்ஃபோனு. பேசிக்காக அந்த ஹெட்ஃபோன் வந்து கண்டிப்பாக நான் எல்லாத்துக்குமே ரெக்கமெண்ட் பண்ணுவேன் நான். ஏன்னா லோ பட்ஜெட்டில் ஒரு நல்ல பேஸு, ஒரு நல்ல கிளாரிட்டியான ஹெட்ஃபோனு, ஒரு வால்யூம் ராக்கர்ஸு, பாஸ் அண்ட் ப்ளே பட்டனோட அந்த ஒரு ப்ரைஸிங்கு. ஸோ ப்ரைஸிங் சொல்லும் போது இதோட ப்ரைஸிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் டேஸில் வந்து ஒரு 500 to 700 வரைக்கும் வந்துருந்த ஹெட்ஃபோனு. நான் பிக் பில்லியன் டேஸில் வாங்கும்போது ஒரு 400 வாங்கினேன் இந்த ஹெட்ஃபோனு. 399. ஸோ இந்த ப்ரைஸிங்கு கரெக்டான ப்ரைஸிங்கு. ஸோ நிஜமாகவே நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதோட சுருக்கு பை சூப்பராக இருக்குங்க, நல்லா இருக்குது. நல்ல ஒரு வெல்வெட் துணியில் ஒரு ஒயிட் கலரு பிராண்டிங்கில் ஒரு ரெட் கலரு இதில் சுருக்கு பை சூப்பராக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உள்ளுக்குள்ள இன்னோவேட்டிவான டிசைன் சூப்பராக கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, உள்ளுக்குள்ள நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸு கப்பு தூக்கிட்டோம், அது மாதிரி ஒரு சூப்பரான ஒரு பிராண்டிங். அதாவது ஒரு ஹெட்ஃபோன் ஓப்பன் பண்ணோம்னா உள்ளுக்குள்ள எல்லாத்துக்கும் பிடிக்கிற மாதிரி, ஸோ யங்ஸ்டர்ஸ் கவர் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல ஒரு பிளேயர்ஸ் வச்சு, ஸோ நல்ல ஒரு பாக்ஸிங் இதுவும் பார்த்திங்கன்னா நல்லா கொடுத்துருக்காங்க இந்த ஹெட்ஃபோனை பொறுத்தளவு. ஓவரால் பார்த்திங்கன்னா டிசைன் பை யூஎஸ், மேட் இன் சைனா, 1 year வாரண்ட்டி. மார்க்கெட்டிங் தான் நம்மளுக்கு இந்தியாவிலேருந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அது ஒரு சைனா ப்ராடக்ட்டு. ஸோ அது மட்டும்தான் இந்த ஹெட்ஃபோனில் ஒரு நெகட்டிவ். அவ்வளோதான். வேறு இந்த ஹெட்ஃபோனில் வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், உங்களுக்கு எதுனாலும் சொல்கிறேன். அதேமாதிரி இதோட பையிங் லிங்க்கும் கீழே கொடுக்குறேன். அதேமாதிரி நம்ம சோஷியல் நெட்வொர்க்ஸ் எல்லாமே ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து நம்ம டெலகிராம் குரூப்பும் கூடிய சீக்கிரத்தில் ஆரம்பிச்சிடுறேன் நான். ஸோ அதுலேயும் நம்ம பேசுவோம். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் அதுலேயும் நீங்கள் கேட்கலாம். இதோட பையிங் லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ அது மூலம் இன்னும் ஒரு சில ஆஃபர்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த போட் 224 பேஸ் ஹெட்ஃபோன் மாடல். ஸோ சூப்பராக இருக்குது, நல்லாயிருக்கு. கண்டிப்பாக நீங்களும் வாங்கலாம், ட்ரை பண்ணலாம். சூப்பராக இருக்குது, நல்லாயிருக்கு. ஸோ அவ்வளோதான். அடுத்து ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.